PropSell எனவே ஆஃபர்னா PropSell. என் நேம் காமேஷ். நான் PropSell கம்பெனில நான் சேல்ஸ் மேனேஜரா இருக்கேன். ப்ராஜெக்ட் நேம் வந்து செரினோ. இது எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சிவன் வாயில், வேப்பம்பட்டு சிவன் வாயில்ல இருக்கு. வந்து 30 ஏக்கர். ஓகே. அதுல 10 ஏக்கர் டெவலப் பண்ணிருக்கோம். இன்னும் phase 1 phase 2 மாதிரி நம்ம டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். 294 பிளாட்ஸ் கிட்ட நம்ம போட்டுருக்கோம். ஓகே. 294 பிளாட். நம்ம பக்கத்து லொகேஷன் டெவலப்மென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து எக்ஸ்பிரஸ் போற ஹைவே 4 கிலோமீட்டர் தான் வரும். ஆமா, ரொம்ப கிட்ட தான். 6 கிலோமீட்டர்ல வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க பட்டாபுரம் டைட்டில் பார்க் வந்து பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர். 18 கிலோமீட்டர்ல ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் போயிடலாம். நம்ம லான்ச் வந்து 14-15 பிளான் பண்ணிருக்கோம். February 14-15 நம்ம லான்ச் பண்ண போறோம். அமினிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் டாப் ரோட் கொடுத்திருக்கோம் சார். ஓகே. ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்திருக்கோம். இல்ல ஓவரால் லைட். ஓகே. பார்க் டெவலப்மென்ட் பண்ணிருக்கோம். பார்க் டேங்க் வச்சு ஓவரால் ஈச் அதர் பிளாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஓகே. ஒரு பிளாட்டுக்கு அந்த வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துறீங்க. 24 hours யூஸ் பண்ணிக்கலாம். 24 hours யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம PropSellோட இந்த நியூ ப்ராஜெக்ட்டோட பிரைஸ் கேட்டேன். பிரைஸ் வந்து நீங்க தான் சொல்லணும் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. மார்க்கெட் பிரைஸ் என்ன போயிட்டு இருக்கு? நம்ம PropSell வந்து என்ன பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த வேப்பம்பட்டு மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2500 வரைக்கும் இருக்கு. வேப்பம்பட்டு உங்களுக்கு பிரிட்ஜ் கிராசிங் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் பிரைசிங் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இந்த மார்க்கெட் பிரைஸை விட PropSell என்னைக்குமே உள்ள வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னாவே அந்த மார்க்கெட் பிரைஸோட கம்மியான பிரைஸ் தான் கஸ்டமர்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1790 கொடுக்குறோம். அவ்வளவுதான். 1790 மட்டுமே per square feet. ஆமாங்க. ஓகே, வேற லெவல். ஹை फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ்க்காக ஒரு சூப்பரான லொகேஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஆவடி பக்கத்துல வேப்பம்பட்டு அந்த லொகேஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க. வேப்பம்பட்டு வந்து ரொம்ப சூப்பரான லொகேஷன், நல்லா ஃபாஸ்டா டெவலப் ஆகக்கூடிய ஒரு லொகேஷனா இருக்கு. இப்போ நம்ம என்ன ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா PropSellோட செரினோ ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்திருக்கோங்க. வேற லெவலான ப்ராஜெக்ட், 30 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. 294 பிளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இன்னும் லான்ச் பண்ணல. February 14-15 தான் கிராண்டா மெகா லான்ச் பண்றாங்க. சோ எப்பவுமே PropSell பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் லொகேஷன்ல நல்ல மார்க்கெட் பிரைஸோட ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இன்னும் லான்ச் பண்ணலங்க. கிராண்டா பாத்தீங்கன்னா February 14-15 அதுவும் 8 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணலாம். 8 மணி வரைக்கும் இங்க அவைலபிளா இருப்பாங்க. ஸோ ரொம்ப கிராண்டா லான்ச் பண்றாங்க 14-15. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஃபேசிங்லயும் நம்மளுக்கு பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. டோட்டலா 294 பிளாட்ஸ், 30 ஏக்கர் ப்ராஜெக்ட். இது 10 ஏக்கர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்க அம்யூனிட்டிஸ் இருக்கு. PropSell பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெஸ்ட் லொகேஷன்ல மார்க்கெட் பிரைஸோட ரொம்ப கம்மியா கொடுத்து அதுவும் இல்லாம ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க. அதனாலதான் PropSell ஆஃபர்னா PropSell அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வீடியோல போயிட்டு நம்ம கூட சேல்ஸ் மேனேஜர் இருக்காரு காமேஷ் ப்ரோ. அவர் வந்து ப்ராஜெக்ட் பத்தி எல்லா டீடைல்ஸும் சொல்ல போறாரு. பக்கத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எப்படி, எல்லாமே டீடைலா பார்த்தலாம். ஆஃபர் பிரைஸும் இந்த வீடியோல இருக்கு. அதே மாதிரி எக்கச்சக்க ஆஃபர்ஸும் இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ், என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ், நம்ம இங்க வாங்கலாமா வேணாமா எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாத்தீங்கன்னா PropSellோட செரினோ ப்ராஜெக்ட் குள்ள தான் இருக்கிறோம். நம்ம பக்கத்துல வந்து சேல்ஸ் மேனேஜர் இருக்காரு காமேஷ் ப்ரோ. அவர்கிட்ட வந்து ப்ராஜெக்ட் பத்தி எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹை ப்ரோ. ஹாய் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரெண்டு பேரும் ஒரே தடவை சொல்லிட்டோம். ஓகே ப்ரோ, நம்ம மக்களுக்காக ப்ராஜெக்ட பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்க இன்ட்ரோ சொல்லிடுங்க. என் நேம் காமேஷ். நான் PropSell கம்பெனில நான் சேல்ஸ் மேனேஜரா இருக்கேன். ஓகே. ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் வந்து செரினோ. இது எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சிவன் வாயில், வேப்பம்பட்டு சிவன் வாயில்ல இருக்கு. ஓகே. நம்ம ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா 30 ஏக்கர்ஸ் கிட்ட நம்ம போட்டுருக்கோம். 30 ஏக்கர் ப்ரோ. மொத்தம் வந்து 30 ஏக்கர். ஓகே. அதுல 10 ஏக்கர் டெவலப் பண்ணிருக்கோம். 10 ஏக்கர்ஸ் டெவலப் அட் பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே. இன்னும் phase 1 phase 2 மாதிரி நம்ம டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே. ஓகே. இப்போதைக்கு நம்ம லான்ச் பண்ணிட்டு வந்து 10 ஏக்கர்ஸ் தான். நம்ம 294 பிளாட்ஸ் கிட்ட நம்ம போட்டுருக்கோம். ஓகே. 294 பிளாட்ஸ். ஓகே. இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு சொல்லிருக்கீங்க. சோ நம்ம லொகேஷன் பக்கத்துல டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு? நம்ம லொகேஷன் டெவலப்மென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து எக்ஸ்பிரஸ் போற ஹைவே ஓகே ஒரு 4 கிலோமீட்டர் தான் வரும். ஆமா, ரொம்ப கிட்ட தான். 6 கிலோமீட்டர்ல வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க பட்டாபுரம் டைட்டில் பார்க். பட்டாபுரம் டைட்டில் பார்க் வந்து பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர். ஓகே. 8 கிலோமீட்டர் இங்க இருந்து. ஓகே. பூந்தமல்லி மெட்ரோ வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 கிலோமீட்டர் வரும். ரிங் ரோட் கனெக்டிவிட்டி ஏத்திங்க. ஓகே. 12 கிலோமீட்டர்ல ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் போயிடலாம். நசரத்பேட் வரைக்கும் போலாம். நசரத்பேட் வரைக்கும் போலாம். ஓகே. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது 10 ஏக்கர் ப்ராஜெக்ட் சொல்லிருக்கீங்க. இது லான்ச் பண்ணிட்டீங்களா இல்ல லான்ச் பண்ண போறீங்களா? நம்ம லான்ச் வந்து 14-15 பிளான் பண்ணிருக்கோம். February 14-15 நம்ம லான்ச் பண்ண போறோம். ஓகே. இன்னும் லான்ச் பண்ணல. இனிமேல் தான். ஓகே. போயிட்டு இருக்கு. 14-15 தான் நம்ம லான்ச் பண்றோம். ஓகே. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 294 பிளாட்ஸ் சொல்லிருக்கீங்க. 10 ஏக்கர் டெவலப் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் டோட்டலா பாத்தீங்கன்னா 30 ஏக்கர் ப்ராஜெக்ட். ஓகே. அம்யூனிட்டிஸ் என்னென்ன கொடுக்குறீங்க? அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் டாப் ரோட் கொடுத்திருக்கோம் சார். ஓகே. ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்திருக்கோம். இல்ல ஓவரால் லைட். ஓகே. பார்க் டெவலப்மென்ட் பண்ணிருக்கோம். பார்க். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேங்க் வச்சு ஓவரால் ஈச் அதர் பிளாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஓகே. ஒரு பிளாட்டுக்கு அந்த வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துறீங்க. 24 hours யூஸ் பண்ணிக்கலாம். 24 hours யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க கிரவுண்ட் வாட்டர் எப்படி ப்ரோ இருக்கும்? கிரவுண்ட் வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். 30 ஃபீட்ல தண்ணி இருக்கும் உங்களுக்கு. 30 ஃபீட்லயே தண்ணி இருக்கும். 30 ஃபீட்ல தண்ணி இருக்கும்.
இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ப்ராப்சல் வந்து நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ ப்ராப்சல்னாவே ஆஃபர் தான், ஆஃபர்னா ப்ராப்சல். ஏன்னா ரேட் ரொம்ப பெஸ்டா இருக்கும் ப்ரோ ப்ராப்சல் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா சார், அது 100% நான் கேரண்டி சொல்லிடுவேன். கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லொகேஷனும் அவங்க சூஸ் பண்றது ரொம்ப மெயினான லொகேஷன் தான். பக்கத்துல நிறைய உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட்ஸ், நம்ம எடுக்கிற சைட்டே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல என்ன டெவலப்மெண்ட் இருக்கு, அப்ரிசியேஷன் இருக்கும், அந்த சைடு தான் நம்ம டெவலப் பண்ணுவோம். ஓகே ஓகே. இங்க வேப்பம்பட்டு வந்து இப்போ அப்கமிங்ல டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்க லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு தான். வேப்பம்பட்டு. ஓகே ஓகே. அப்ரிசியேஷன்ல அவங்க இப்போ அப்கமிங் அப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு லொகேஷன்ல நீங்க தாராளமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலும் சரி, ஒரு ரெசிடென்ஷியல் வாங்கினாலும் சரி, நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். சோ பிளாட்டோட சைஸ் என்னென்ன ப்ரோ? நம்ம இந்த பிளாட்டோட சைஸ் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 1800 வரைக்கும் இருக்கு. 1800 வரைக்கும் இருக்கு. ஓகே. சோ இப்போ ஃபேசிங்ல என்னென்ன ஃபேசிங்ல இருக்கு? ஃபேசிங் வந்து நார்த் ஃபேசிங் இருக்கு, ஈஸ்ட் ஃபேசிங் இருக்கு, சவுத் ஃபேசிங் இருக்கு, வெஸ்ட் ஃபேசிங் இருக்கு. நாலு ஃபேசிங்ல இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா இன்னும் லான்ச் ஆகாதனால இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஃபேசிங்லயுமே பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதனால சீக்கிரமா வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபேசிங்ல வேணுமோ அந்த ஃபேசிங்ல வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். கார்னர் பிளாட்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா இருக்கு சார். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா லோன் பத்தி சொல்லிடுங்க ப்ரோ. ஓகே சார். லோன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 90% வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஒரு மினிமம் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா 12 lakhs இருந்தா நீங்க ஒரு பிளாட் வாங்க முடியும். ஓகே. நம்ம 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தரலாம். ஓகே. சோ மினிமம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 12 லட்சம் ரூபாய் இருந்தா போதும் பிளாட் வந்து இங்க நம்ம வாங்கிடலாம். அதுல 90% வரைக்கும் நீங்க லோன் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே. அப்ரூவ்ட் எல்லாம் எப்படி ப்ரோ இதெல்லாம்? இது வந்து டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல். ஓகே. டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட். ஓகே. இப்போ டாக்குமெண்டேஷன்லாம் எப்படி இருக்கும்? டாக்குமெண்டேஷன்லாம் நீங்க செக் பண்ணிட்டே நீங்க இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் டாக்குமெண்டேஷன். இது வரைக்கும் டாக்குமெண்ட் குரியஸ் எதுவும் வந்தது கிடையாது. ஓகே. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபேமிலியா இருக்கிறேன். ஓகே. நான் ஃபேமிலியா வந்து விசிட் பண்ணனும் அப்படினா உங்க சைடுல இருந்து ஏதாச்சும் அரேஞ்ச்மென்ட் பண்ணி கொடுப்பீங்களா? ஃப்ரீ சைட் விசிட் கேபும் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே. சோ கேப் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க. கேபும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஓகே ஓகே. ஒரு கஸ்டமர் வந்து லேண்ட் வாங்குறாங்க அப்படினா பக்கத்துல ஸ்கூல்ஸ், காலேजेस கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து பக்கத்துல என்னென்ன ஸ்கூல், காலேजेस இருக்கு? நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 கிலோமீட்டர்ல விவேகானந்தா ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூல். ஆமா. இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா திருநென்றூர்ல ஒரு 4 கிலோமீட்டர்ல ஜெயா குரூப்ஸ் ஆஃப் ஸ்கூல் இருக்கு. ஓகே. காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பஜரங் காலேஜ்னு 2 கிலோமீட்டர்ல பஜரங் காலேஜ் இருக்கு. 2 கிலோமீட்டர். ஆமா. 4 கிலோமீட்டர்ல ஸ்ரீராம் காலேஜ் இருக்கு. ஓகே. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ல உங்களுக்கு ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஜெயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இருக்கு. ஓகே. அப்ப அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்லயே ஸ்கூல்ஸ், காலேजेस 5 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும் நம்ம சைட். அதான். சோ ஸ்கூல்ஸ், காலேजेस வந்து ஏகப்பட்டது இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ஓகே ப்ரோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் வந்து லேண்ட் வாங்குறாங்க அப்படினா அவங்க வந்து இங்க வீடு கட்டி குடியேறலாமா? கண்டிப்பா சார். இப்போ கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ண உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ரெடி டு ஆக்குபை உடனே மூவ் ஆகலாம். ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்கும் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் எப்படி கஸ்டமர் பார்க்கணும்? கஸ்டமர் சைடுல அது நம்ம கேட்டாலும் நம்மளும் பண்ணி தரலாம். கஸ்டமர் சைடுல இருந்து பண்ணி தந்தாலும் பண்ணிக்கலாம். உடனே ரெடி டு ஆக்குபை இருக்கு. அப்ப கஸ்டமர் வந்து இங்க லேண்ட் வாங்குறீங்க அப்படினா உடனே நீங்க வீடு கட்டி குடியேறலாம். அந்த வீடு கட்டுறது வந்து நீங்க பர்சனலா பண்ணனும் கூட பண்ணிக்கலாம். ஆமா. இல்ல எனக்கு ஐடியா இல்ல அப்படினா இவங்க வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் வந்து பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. சரி ப்ரோ. இப்போ வந்து நீங்க ப்ராஜெக்ட் பத்தி எல்லா டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஓகே சார். எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. ஃபைனலா பிரைஸ்க்கு வரலாமே. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து பாப்பாங்க பிரைஸ் கண்டிப்பா. ஏன்னா ப்ராப்சல்னா ஆஃபர், ஆஃபர்னா ப்ராப்சல். எப்பவுமே ப்ராப்சல் பெஸ்டா தான் பிரைஸும் கொடுப்பாங்க, ஆஃபரும் கொடுப்பாங்க. அந்த பிரைஸ் சொல்லிட்டு ஆஃபர் என்ன சொல்லிடுங்களா? ஓகே சார். இந்த பிரைஸ் ஆஃபர் நான் சொல்றதை விட எங்க ஏவிபி சார் சொன்னா நல்லா இருக்கும். அப்படியா சார்? அப்ப அவர்கிட்ட போய் கேட்டலாமா? கண்டிப்பா கேட்டலாம் சார். இப்போ பாத்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் காமேஷ் ப்ரோ வந்து ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? சோ எல்லாமே பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நம்ம ப்ராப்சலோட இந்த நியூ ப்ராஜெக்ட்டோட பிரைஸ் கேட்டேன். பிரைஸ் வந்து நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சோ மார்க்கெட் பிரைஸ் என்ன போயிட்டு இருக்கு, நம்ம ப்ராப்சல் இருந்து என்ன பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்க, அதே மாதிரி ப்ராப்சல்னாவே ஆஃபர், ஆஃபர்னா ப்ராப்சல். சோ என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அது டீடைல் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா சார். என்னோட பேர் ஷஃபி. நான் வந்து ஏவிபியா இருக்கேன். ஓகே. சோ ப்ராப்சல் பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆல்மோஸ்ட் 10 லைவ் ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சூப்பர். இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சொல்லிருப்பாங்கன்னு சொன்னா செரினோ இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் வேப்பம்பட்டுல இருக்கு. வேப்பம்பட்டு. சோ இந்த வேப்பம்பட்டு மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2500 வரைக்கும் இருக்கு. ஓகே ஓகே. இன்னும் வந்து இப்ப கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேப்பம்பட்டு உங்களுக்கு பிரிட்ஜ் கிராசிங் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் பிரைசிங் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. கண்டிப்பா. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம இந்த மார்க்கெட் பிரைஸை விட ப்ராப்சல் என்னைக்குமே உள்ள வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னாவே அந்த மார்க்கெட் பிரைஸோட கம்மியான பிரைஸ் தான் கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பா கொடுப்போம். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1790 கொடுக்குறோம். அவ்வளவுதான். 1790 மட்டுமே per square feet. ஆமாங்க. ஓகே. வேற லெவல் ச்சே. ஆமா. சோ மார்க்கெட் பிரைஸோட கம்பல்சரி 500 ல இருந்து 700 ரூபீஸ் வரைக்கும் நம்ம கம்மியா தான் கொடுக்கிறோம். வேற லெவல். இதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் லான்ச் வச்சிருக்கோம் உங்களுக்கு. அதான் February 14th 15th சொன்னாரு ப்ரோ. ஓகே. சோ அதுக்கு வரும் பட்சத்துல சீக்கிரமா கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து கிராப் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. அவைலபிலிட்டி நிறைய இருக்கு. ஃபேசிங் வைஸ்லயும் சரி, கார்னர் வைஸ்லயும் எல்லாமே இருக்கு. ஆமா. சோ எவ்வளவு சீக்கிரம் வரணும் அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து பவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அது மட்டும் தான் நம்ம நிக்கல. சோ ப்ராப்சல் பொறுத்த வரைக்கும் ஆஃபர் இல்லாம இருக்கு. கண்டிப்பா ஆஃபர் தான் பெஸ்ட். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுமே நம்ம 10க்கு 10 ஆஃபர் வந்து கொடுக்குறோம். 10க்கு 10 ஆஃபர். 10க்கு 10 ஆஃபர் வந்து கொடுக்குறோம். ஓகே. பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமருக்குமே 10 கோல்ட் காயின் வந்து ஃப்ரீயா தரோம். 10 கோல்ட் காயின் காம்ப்ளிமெண்டா கொடுத்துறீங்க. ஓகே. அதோட நம்ம நிறுத்தல. ப்ராப்சல் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்ட வந்து நம்மளே பேர் பண்ணிக்கிறோம். நீங்க பேர் பண்ணிக்கிறீங்க. ஒரு 1000
லேண்ட் எடுக்கிற கஸ்டமர் okay. 990 அவங்க பே பண்ணா போதும். ஓகே 10 ஸ்கொயர் ஃபீட் வந்து ப்ராப் ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணி சூப்பர் சார், வேற லெவல் ஆச்சே. 10க்கு 10 ஆஃபர், 10க்கு 10 ஆஃபர். சோ Okay. இதுல வந்து ரொம்ப லிமிட்டட் செட் ஆஃப் ஆஃபர்ஸ் தான் உங்களுக்கு. கண்டிப்பா. சோ இந்த ஆஃபர் அவைல் பண்றதுக்கு எவ்வளவு சீக்கிரம் வர முடியும் அவ்வளவு சீக்கிரம் சைட் விசிட் பண்ணுங்க. ஷூர். சோ சைட் விசிட்டுமே நம்ம ஃப்ரீ கேப் வந்து ப்ரொவைட் பண்றோம். கண்டிப்பா சார். கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் வீட்ல இருந்து நீங்க வந்து ரெடி ஆயிட்டு கிளம்பினா மட்டும் போதும். சோ பிக்கப் அண்ட் டிராப் வரைக்கும் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துறோம். வேற லெவல். ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துறோம். சூப்பர் சார். எப்பயுமே கஸ்டமர் சர்வீஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும் ப்ராப்செல். அதனால தான் நம்ம தொடர்ந்து ப்ராப்செல் ப்ராப்பர்ட்டிஸோட வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டே இருக்கோம். மக்களும் பெனிஃபிட் அடைகிறீங்க. ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். 1790 per ஸ்கொயர் ஃபீட் மட்டும் தான். நான் வரப்போதே பாத்தீங்கன்னா வழி ஃபுல்லாவே பார்த்துட்டு தான் வந்தேன். 2000 மேல தான் சார் இருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க நம்ம வந்து ஃபேஸ் 1 லான்ச் பண்ணிருக்கோம். ஆமா 294 plots. ஓகே. நான் உள்ளவே இன்னும் ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 இருக்கு. ஓகே. சோ மொத்தம் 30 ஏக்கர் ப்ராஜெக்ட். 30. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க இன்னைக்கு வாங்குனீங்கனாக்கா டவுன் தி லைன் வித்தின் ஒரு 6 months to 1 yearல நம்ம ஃபேஸ் 2 போகும்போது இதோட பிரைஸ் டெவலப் ஆயிடும். நல்ல அப்ரிசியேஷன் ஆயிடும். நீங்க முன்னாடி தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க பின்னாடி போகும்போது நான் ஒரு 2000 2500 போனா அன்னைக்கு ஒரு ரேட்டுக்கு நீங்க பாக்கும்போது 700 800 அப்ரிசியேஷன் தான் இருப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ ஃபேஸ் 3 முடிக்கும் போது நீங்க ஒரு 1000 1500 அப்ரிசியேஷன்ல தான் போயிடுவீங்க. ஷூர். வாங்குற காஸ்டோட நல்ல அப்ரிசியேஷன்ல தான் இந்த மார்க்கெட் போயிட்டு இருக்கு சார். ப்ராப்செல் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. சோ பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ ப்ரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. மேலும் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ரோ லாஸ்டா ஒரு கேள்வி, இப்போ முன்பணம் எவ்வளவு இருந்தா மக்கள் வந்து பேமெண்ட் வந்து ஒரு 3 lakh இருந்தாலே நீங்க 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதும் வந்து பிளாட் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே நம்ம இஎம்ஐல பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்க கையில வெறும் ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க. நம்ம ப்ராப்செல்ல செரினோ இன்னும் லான்ச் பண்ணல. February 14th 15th டேட் கரெக்ட் தானே ப்ரோ? ஆமா. ஸோ மெகா லான்ச், அதனால இது ஒரு ஆஃபரா கொடுக்குறாங்க. நீங்க மார்க்கெட் பிரைஸ் செக் பண்ணிட்டு கூட வாங்க. ஒரு 2000 அபோவ் தான் போயிட்டு இருக்கு. நான் வரப்போதே பார்த்தேன். சில சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2000 மேல தான் இருக்கு. நம்ம ப்ராப்செல்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1790 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அம்யூனிட்டிஸ் எல்லாம் பக்காவா கொடுப்பாங்க. எல்லாமே வெல் மெயின்டைன்டு பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இங்க வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ் பெஸ்ட் லொகேஷன்ல இப்போ அவைலபிளா இருக்கு. சோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். Till then, bye.